என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இந்த பதிவில் துலாம் ராசிக்கு சனி சரியாக இருந்தால் நல்லதே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களது வாழ்க்கையை புரட்டி போடும் யோகங்கள் என்ன வந்திருக்கு இந்த சனி வக்கர பயிற்சியில் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் உங்களுக்கு பல பயனுள்ள தகவலுமே சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த சனி வக்கர பயிற்சியின் மூலம் உங்களுக்கு என்ன சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன பாதகமாக அமைஞ்சிருக்கு, நீங்கள் என்ன செஞ்சால் அந்த பாதகத்திலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறதையுமே நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்து அந்த பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களது நண்பர்கள் துலாம் ராசிக்காரர்களாக இருந்தாங்களா, இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நடக்கிறதன் மூலம் அவங்களது வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். அதனால தாங்க. மேலும் இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஜூன் 30 சனி வக்கர பயிற்சி நடக்க இருக்குங்க. இதன் மூலம் சனி பகவான் எப்போவுமே என்ன பண்ணுவாருன்னா, அடிக்கடி இடம் மாறக்கூடியவருங்க. ஒரே இடத்துல இருக்க மாட்டாருங்க. மேலும் ஒவ்வொரு ராசியிலையும் நீண்ட காலம், அதாவது 2.5 காலம் இருக்கும் குணம் கொண்டவருமே இந்த சனீஸ்வர பகவான் தாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ராசியில் இருக்கிறார் அப்படின்னா அந்த ராசிக்கு மட்டும் இல்லாமல் 12 ராசிக்குமே நல்ல பலன் கெடு பலன் அப்படிங்கிறத மாறி மாறி கொடுக்கக்கூடியவர் தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுவார்னா, அப்பப்போ முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றி மாற்றி தரக்கூடியவர் தாங்க நம்மளோட சனி பகவான். சில சமயங்கள் இவர் என்ன பண்ணுவார்னா, ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வாருங்க. இப்படி சனி பின்னோக்கி நகர்வது தான் சனி வக்கர பயிற்சின்னு நாம் சொல்கிறோம். இதன் மூலம் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பயிற்சி எப்படி இடம் மாறுறார் அப்படின்னு பார்த்தா, தற்பொழுது கும்ப ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்காருங்க. இவர் அந்த ராசியின் கடைசி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இருக்கிறார் இல்லையா. இப்போ இந்த நிலையில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, பின்னோக்கி சதயம் நட்சத்திரத்துக்கு செல்கிறாருங்க. அதனால் இந்த வக்கர பயிற்சி ஜூன் 30 நடக்க இருக்கு இல்லையா. அந்த வக்கர பயிற்சி நடக்குதப்போ சனி பகவான் அக்டோபர் 5 வரைக்குமே பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறாருங்க. சரியா 139 நாள் இந்த வக்கர பயிற்சி நடக்க இருக்குங்க. இதன் மூலம் அனைத்து ராசிகளுக்குமே ஏற்ற பலன்கள் ஒவ்வொன்றா மாறுங்க. அதன் மூலம் துலாம் ராசிக்கு ஏற்ப என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாக சனி பகவான் எப்படிப்பட்டவர்னு பார்த்தா, நம்ம செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர்னே சொல்லலாங்க. இவர் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, தர்மகாரகன்னு சொல்லுவோங்க. தர்மகாரகனான சனி பகவான் ஒவ்வொருத்தங்க செய்யும் செயலுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பாருங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு 7.5 சனியாக இருக்குது, அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. 7.5 சனி இருக்கும்போது மோகோன்னு வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நன்மை செஞ்சால் நமக்கு 2 மடங்கு நன்மை தருவாருங்க. மற்றவங்க கெடுதல் நினைச்சா கண்டிப்பாக சனி பகவான் கெடுதலை தான் நமக்கு தருவார். ஆனால் நான் யாருக்கும் அந்த மாதிரி கெடுதல் நினைக்கல, ஆனால் எனக்கு நடக்கிறது மட்டும்தான் ரொம்ப கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், யாரை நம்பலாலுமே என்னை ஏமாத்திடுறாங்க அப்படின்னு சொல்லி மன உளைச்சலில் இருக்கவங்க எல்லாமே உங்களது வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவான் கோவிலில் உங்களது பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. அதுவும் இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு கொடுத்துருக்க பலன்கள்லாம் கேட்டிங்களா ஆச்சரியப்படுவீங்க. அப்போ இந்த வக்கர பயிற்சியில் நீங்கள் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்களோ ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நாங்களும் உங்களுக்காக சனீஸ்வர பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறோம் நண்பர்களே, உங்களுக்காக. மேலும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சாதகம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாங்க. சனி பகவான் உங்களுக்கு எவ்வளவு சாதகமாக இருக்காருன்னு பார்த்தா, இந்த வருஷம் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ சிக்கல்களை மாட்டியிருப்பீங்க. மற்றவங்க பிரச்சனைகளெல்லாம் தலையிட்டு அவங்க பிரச்சனை உங்கள் பிரச்சனையாக கூட மாறி இருக்கும். அந்த மாதிரி ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. கடன் கட்ட முடியல, வரவு இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல காலகட்டம்னே சொல்லலாங்க. சனீஸ்வர பகவான் வக்கர பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு இதுவரை இருந்த கடன்களை அடைக்கும் அளவுக்கு வருமானம் வரக்கூடுங்க. நீங்கள் செஞ்ச வேலையில் காசே வரலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த சமயம் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க.
மேலும் பாதகமாக என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த அரசியலில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவும் கவனமாக இருக்கணும்னு வந்திருக்குங்க. ஏன்னா உங்களது பதவிகள் காலியாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடியும் யோசித்து பேசணும். தேவையில்லாமல் ஏதாவது வார்த்தையை விட்டுட்டிங்களா வீண் சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடுங்க. அதன் மூலம் உங்களது பதவி பறிபோகவும் வாய்ப்பு இருக்குது. ஏமாற்றம் அடைய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எதையுமே யோசிச்சு தாங்க பேசணும். ரொம்பவும் ரிஸ்கெல்லாம் எடுக்காதீங்க. இது எனக்கு ஒன்றும் ஈஸி தான், சுலபம் தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரச்சனையிலுமே நீங்கள் தலையிடாதீங்க. சொல்லப்போனால் நீங்கள் உங்கள் விஷயங்களை ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. இப்போ எப்படி நாட்கள் இயல்பாக போகுதோ அது போக்குலேயே விட்டுடுங்க, அதுவே சரியாகிடும். நீங்கள் இழுத்து போட்டுட்டு செய்கிறங்கிற பேரில் ரிஸ்க் எடுத்து மாட்டிக்காதீங்க. இந்த சனி பயிற்சி காரணமாக உங்களோட அப்பாவுடன் இருக்காங்க இல்லையா, அந்த குடும்ப உறவுகளில் சிக்கல் வரப்படக்கூடுங்க. அண்ணன் தம்பி உறவில் கூட சிக்கல் வருங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்பவும் கவனமாக வார்த்தைகளை உபயோகம் செய்யணுங்க. இத்தனை காலம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்திருக்குங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இந்த பயிற்சியில் எப்படி இருக்குன்னு பார்த்தா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சிக்கலாக இருக்குங்க. வயிற்று வலி, சளி தொல்லைலாம் வந்தால் நீங்கள் உடனே மருத்துவர் அணுகிறது ரொம்பவும் நல்லதுங்க. உடல் ஆரோக்கியம், குடும்ப விஷயங்கள் இதில் தாங்க கவனமாக இருக்க சொல்ல மாதிரி வந்திருக்கு. மற்றபடி தொழில், உங்களது வியாபாரம் இது எல்லாமே சிறந்த முறையில் இருக்குங்க. மேலும் இந்த பயிற்சியின் மூலம் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, பொருளாதார ரீதியாக இதுவரைக்கும் நிலவி வந்த அனைத்து கடன்களுமே உங்களுக்கு அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருங்க. அடுத்த 18 மாதத்துக்கு உங்களது வாழ்க்கை புதிய உச்சத்தில் இருக்குன்னே சொல்லலாங்க. மே 13, 2025 வரைக்குமே நீங்கள் செய்கிற செயல் அனைத்துமே சாதனைகளில் குவிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருங்க. வியாபாரம், தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்புமே வரும். இது எல்லாமே ஒரு வாய்ப்பு வருங்க. நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்றதுல தான் இருக்குது உங்களது திறமை, உங்களது செயல் எல்லாமே. வியாபாரம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. நீங்கள் கரெக்டாக வேலை செய்கிறதன் மூலம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கவுமே வாய்ப்பு இருக்குங்க. கேட்ட இடத்திற்கு பணி மாற்றமும் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் இவ்வளவு நாளும் வெளிநாடு செல்லணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு உண்டாகுங்க. மேலும் வந்துட்டு தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் வரக்கூடுங்க. அதனால் ரொம்ப டிப்ரெஷன், டென்ஷன்லாம் ஆகாதீங்க. அப்படி தலைவலி வந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற மாத்திரை போட்டு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருக்கிற மாத்திரை போட்டுட்டு இருக்காதீங்க. மருத்துவரை செஞ்சு அணுகிட்டு முறையாக மருத்துவம் செஞ்சுக்கோங்க. ஏன்னா தலைவலி, வயிற்று வலி, சளி தொந்தரவு இது மூன்றுமே உங்களை பின்தொடருங்க. இது எல்லாமே வந்துட்டு உடல் ஆரோக்கியத்தை குறைக்கிறதுக்காக குறைச்சி போடும். அதனால் வந்துட்டு உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசியில் இருக்கிற ஆண்கள், பெண்களுக்கு வரன்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு பாதகமாக என்ன இருக்குன்னு பார்த்தா, வரன்களை தேர்வு செய்யும் போது ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஜாக்கிரதையாகவுமே இருக்கணும். சனி சரியாக இருந்தால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு நீங்கள் ரொம்பவும் இதாக விட்டுடாதீங்க, லூஸாக விட்டுடாதீங்க. ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. மாப்பிள்ளை பொண்ணை தேர்வு செய்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில் இருக்கிறீங்க இல்லையா, உங்களோட பொண்ணு பையனுக்கு வரன்கள் பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுமே சற்று யோசிச்சு தாங்க செய்யணும். உங்களது பிள்ளைங்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்கள கேட்டுட்டு பண்ணுங்க. வரன்கள் பார்க்கும்போது ரொம்பவும் ஜாக்கிரதையாக நீங்கள் தேர்வு செய்யணுங்க. மேலும் வந்துட்டு அந்த திருமண பந்தத்திலையுமே சிக்கல்கள் வரக்கூடுங்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு இந்த சனி வக்ர பயிற்சி முடிகிற வரைக்கும் நீங்கள் திருமண பேச்சுவார்த்தையை தள்ளி வச்சாலும் அது நல்லது தாங்க. ஏன்னா இப்போ பொருளாதாரம் சிறந்து விலகும் சொல்கிறதுனால உங்களது தொழில் மேலே நீங்கள் கவனம் செலுத்துங்க. இப்போ வந்துட்டு சேமிக்கிறதுக்கு எல்லாமே ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால சேமித்து வச்சுக்கோங்க. கடன்களை அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இப்போ காசு சேர்த்து வச்சிங்களா, வக்ர பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களது பிள்ளைகளின் திருமணத்தை நல்லா ஜேன்னு பண்ணலாம் இல்லையா. அதனால் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கவனமாக இருங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சனி சரியாக இருந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும், எல்லாமே நிறைவாக நடக்கும், நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அப்படித்தாங்க உங்களுக்கும் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும், ப்ரமோஷனோட கூடிய சம்பள உயர்வுமே உங்களுக்கு கிடைக்குங்க. கடந்த 10 வருஷமாக நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு வேலையில் கடுமையான கஷ்டங்கள் இருந்திருக்குங்க. உறுதியாக ஒரு வேலை பார்க்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்களது திருமண வாழ்க்கைகள் இருந்த பிரச்சனைகள் தீருங்க. மேலும் வந்துட்டு இவ்வளவு கஷ்டங்கள் பட்ட உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி சிறந்த அமைப்புகளை கொண்டு வந்து தந்திருக்குங்க. இவ்வளவு கஷ்டங்களும் தீரும் பயிற்சினே சொல்லலாங்க. இந்த சனி வக்ர பயிற்சியை 10 வருஷமாக இல்லாத நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து சேருங்க.
மேலும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவங்க எல்லாம் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானுக்கு நெல் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது குழந்தை பாக்கியம் கூடிய விரைவில் கிடைக்க சனீஸ்வரன் உங்களுக்கு பலனை கொடுப்பாருங்க. மேலும் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பிடிச்சது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் நண்பர்களே. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ற பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.